குதிரை பேரம்னு தமிழ்நாட்டில் இப்போ ஒரு 50 நாளாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே குதிரை பேரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பணத்தை கொடுத்து எம்எல்ஏவை விலைக்கு வாங்குற இந்த பேர் தான் குதிரை பேரம். அது நடந்திருக்கு, அதற்கான முயற்சி நடைபெற்றிருக்குன்னு ஒரு எம்எல்ஏ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. சும்மா குதிரை பேரம் நடந்துச்சு வெளியில் நின்று மைதானத்துக்கு வெளியில் நின்று கத்திக்கிட்டு இருக்காம, மைதானத்துக்குள்ள வந்து ஏன் ஆமா இந்த 234 பேர்ல ஒரு எம்எல்ஏக்கு இன்னாரு காசு கொடுத்து எங்களை விலைக்கு வாங்க வந்தாரு அப்படின்னு முதல் தடவையா சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் மற்ற எந்த எம்எல்ஏயும் இது வரைக்கும் அந்த இது மாதிரி எங்களுக்கு குதிரை பேரத்துல வந்து பணம் கொடுத்தாங்கன்னு சொல்லலை. அதனால ரொம்ப சீரியஸான ஒரு கேஸ் இது. இதை சரியான முறையில அரசு கையாளணும், காவல்துறை இதை ரொம்ப சீரியஸா இருக்கணும். இப்படி 234 பேர்ல ஒரு ஆளை விலைக்கு வாங்குறதுக்கான முயற்சி யாரு செஞ்சாலும் சரி, அதுதான் ரியல் குதிரை பேரம். பொய்யான குதிரை பேரங்கள்ங்கிறது சும்மா வாயில வடை சுட்டுக்கிட்டு இருந்தவங்க சொல்லிட்டு இருந்தது. ஆனா முதல் முறையாக ஒரு குதிரை பேரம் நடந்திருக்குங்கிறது ஒரு சீரியஸான கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அலிகேஷன் கிடையாது, அது வெறும் யாரோ ஒரு ஆள் வெளியில இருந்து குற்றச்சாட்டுல எம்எல்ஏக்கள் ஒருத்தர் வந்து எழுதி கொடுத்திருக்காரு. இது மாதிரி எந்தெந்த எம்எல்ஏக்களுக்கு இப்படி குதிரை பேரம் நடத்தப்பட்டப்படுறதுங்கிறது வருங்காலத்துல பலரும் அதுக்கான தகவல் வரும் நம்புறேன். அப்படி வரும்போது இதுல யார் சம்மந்தப்பட்டிருக்காங்கிறத ஒரு நேர்மையான விசாரணை செஞ்சு காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், சட்டத்துக்கு உட்பட்டு. இது வந்து உண்மையிலேயே மக்களுக்கு செய்கின்ற துரோகம். ஒருத்தர் ஒரு கட்சியை விட்டுட்டு போறதுங்கிறது, ரிசைன் பண்ணிட்டு இந்த கட்சிக்கு எதிர்காலம் இல்லை, இந்த கட்சியை வச்சுட்டு இந்த கடையில சரக்கு இல்லை, அதனால இந்த கடையை விட்டுட்டு நான் போறேன், இந்த கட்சியை விட்டுட்டு போறேன்னு சொல்றது வேற மாற்று. ஆனா அங்க வந்து காசு கொடுத்து ஒரு ஆளை வந்து நீங்க தூக்கிட்டு போறதுக்கு முயற்சி செய்ய அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுதான் ரியல் குதிரை பேரம், இதுதான் ரியல் ஹார்ஸ் ட்ரேடிங். இது ரொம்ப சீரியஸான மேட்டர். இதற்கு போலீஸ் சரியான, காவல்துறை சரியான நடவடிக்கை. தமிழ்நாட்டில் வந்துதான் காவிரி அன்னையாக நாம் நினைக்கிறோம், காவிரி தாயாக நாம் பார்ப்பது காவிரியை வந்து தமிழ்நாட்டில் தான். அதனால நம்முடைய ஜீவாதார பிரச்சனை, இந்த பிரச்சனையில எந்த விதத்திலையும் காங்கிரஸ் கட்சி சமரசம் செய்யாது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக எந்த அளவுக்கு நாங்கள் 100% சின்சியரா இருப்போம். இதற்காக நாங்கள் எந்த அளவுக்கு வேணாலும் போவோம். எங்களை பொறுத்த மட்டும் மேகதாது அணை கட்டுவது என்பது தமிழ்நாட்டுக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகம். கர்நாடக மக்கள், கர்நாடக அரசியல்வாதிகள் எல்லாரும், அது பாஜக காரங்களா இருக்கட்டும், முன்னாள் பிரதமராக இருந்த தேவகவுடா அவர்களா இருக்கட்டும், முன்னாள் முதலமைச்சராக இருந்த குமாரசாமியா இருக்கட்டும், பாஜகவை சார்ந்த எடியூரப்பாவா இருக்கட்டும், காங்கிரஸை சார்ந்த டி.கே. சிவகுமாரா இருக்கட்டும், எடியூரப்பாவுடைய துணை முதலமைச்சராக இருந்த பிஜேபியை சார்ந்த அசோகா இருக்கட்டும், எல்லாரும் ஒரு பக்கம் நிற்கிறாங்க. அதுல கட்சி வித்தியாசமே கிடையாது. அங்கே வெறும் கர்நாடக அரசியல்வாதி எல்லாம் ஒன்னா இருக்காங்க. எங்களை பொறுத்த மட்டும் நாங்க தமிழ்நாட்டினுடைய பக்கம் இருக்கிறோம். தமிழ்நாட்டிற்கு எந்த விதத்திலும் நஷ்டம் வந்து விடக்கூடாது, தமிழக மக்களுக்கு எந்த விதத்திலும் துரோகம் எதுவும் எந்த பாதிப்பு வந்து விடக்கூடாது என்பதில் மிக தெளிவாக இருக்கிறோம். நாங்க அங்க எங்களுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் சொன்னாப்புல, அங்க எங்களை பொறுத்த மட்டும் ஒரு செங்கலை கூட வைக்கக்கூடாதுங்கிறதுக்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும். இதுல யாரோட அனுமதியோட செங்கலை வைக்க முடியும்? மோதியோட அனுமதியோட தான் செங்கலை வைக்க முடியும். மோதி தான் அதுல துரோகம் செய்யாம இருக்கணும். தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்யாமல் இருக்க வேண்டிய ஒரே நபர் பாஜகவினுடைய மோடி. பாஜக காரர்கள் தான் அதுக்கு பதில் சொல்லணும். அமைதியா இருக்காங்க. பாஜக காரர்கள்ட்ட யாரும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாரு. தயவு செய்து போய் நயனார் நாகேந்திரட்ட கேளுங்க, மேகதாதுவை அமைக்க விடக்கூடாதுன்னு சொல்லி மோடிட்ட போய் அவரு அப்பீல் பண்ண ரெடியா இருக்காரு. நாங்க போய் சொல்ற ரெடியா இருக்கோம். நாங்க வந்து மோடி தான் இதற்கு அப்ரூவல் கொடுக்கணும். யார் அப்ரூவல் கொடுக்க வேண்டிய முதலாளி யாருன்னு கேட்டா மோடி. கர்நாடகா அதை போய் கேட்கும், ஆனா கொடுக்க வேண்டிய இடத்துல மோடி இருக்காரு. மோடி தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யக்கூடாது. தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இருக்க அவருடைய வன்மம், கோபம், ஒரு சீட்டை கொடுத்துட்டாங்க தமிழ்நாட்டில் மக்கள், ஒரே ஒரு எம்எல்ஏ தாண்டா கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த கோவத்தை காட்டி மேகதாதுக்கு அவர் அனுமதி கொடுத்துடக்கூடாது. மோடி அவர்கள் தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்க கூடாது. மேகதாது பிரச்சனையில, காவிரி பிரச்சனையில இரட்டை வேடம் பாஜக போடுதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா ஏன்னா பாஜக காரர்கள் இங்க இருக்கவங்களும் நியாயமா பேசணும். நாங்க வந்து இதுல தமிழ்நாடு அரசியல்வாதிகள் எல்லாரும் ஒன்னா இருக்கோம். சட்டமன்றம் தீர்மானம் போட்டிருக்கு. சட்டமன்றத்துல காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பா எங்களுடைய ராஜேஷ்குமார் அதற்கு ஆதரவா பேசியிருக்காரு, சுற்றுலாத்துறை அமைச்சர். காங்கிரஸ் கட்சி 100% தமிழக அரசினுடைய முடிவுகள் சரியா இருக்கும். தமிழக சட்டமன்றத்துல காங்கிரஸ் கட்சி ஆதரவு தந்துச்சு. அமைச்சரவையிலே நம்ம தெளிவா இருக்கோம். எங்களை பொறுத்த மட்டும் அங்க ஒரு செங்கல் கூட வைக்க கூடாது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. அவருக்கு மாஸ் ஏத்துறது இல்ல, போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப்.
இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.